வணக்கம், இது உங்க தமிழ் ட்ரெண்ட்ஸ். கார்த்திகை தீபத்தன்று இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி நீரில் தீபம் ஏற்றுங்க. எண்ணெய் அதிகமாக தேவைப்படாது. தமிழ்நாட்டில் மிகவும் சிறப்பாக கொண்டாடக்கூடிய பண்டிகைகளுள் ஒன்றுதான் கார்த்திகை தீபம். இந்த கார்த்திகை தீபத்தன்று மக்கள் தங்கள் வீடுகளை அகல் விளக்குகளை ஏற்றி அழகாக அலங்கரிப்பார்கள். இதை பார்க்கும் பொழுது மிகவும் அழகாக இருக்கும். ஒவ்வொரு ஆண்டும் கார்த்திகை தீப பண்டிகையானது கார்த்திகை மாதத்தில் வரும் கார்த்திகை நட்சத்திரத்தில் கொண்டாடப்படுகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டின் கார்த்திகை தீப திருவிழாவானது டிசம்பர் 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வருகிறது. இந்த கார்த்திகை தீப நாளை முன்னிட்டு இந்துக்கள் தங்கள் வீட்டு வாசலில் தொடர்ந்து 3 நாட்கள் தீபம் ஏற்றுவார்கள். இந்த 3 நாட்களும் ஒவ்வொரு வீட்டு வாசலும் அழகாக தீபங்களால் அலங்கரிக்கப்பட்டு பார்க்கவே கொள்ளை அழகாக காட்சியளிக்கும். பொதுவாக கார்த்திகை தீப நாளில் அகல் விளக்குகளை ஏற்றுவதால் லிட்டர் கணக்கில் எண்ணெய் காலியாகும். ஆனால் எண்ணெய் அதிகமாக செலவாகாமல் தண்ணீர் கொண்டே சூப்பராக விளக்கு ஏற்றலாம் என்பது உங்களுக்கு தெரியுமா? என்னது, நீரில் விளக்கு ஏற்ற முடியுமா என்று நீங்கள் கேட்கலாம். உண்மையிலேயே நீரில் விளக்கை ஏற்ற முடியும். அந்த ட்ரிக் என்ன என்பது பற்றி தெரிந்து கொள்ளலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: சிறிய கண்ணாடி டம்ளர் அல்லது சிறிய கண்ணாடி பவுல், பிளாஸ்டிக் பாட்டில் மூடி, எத்தனை விளக்கு வேண்டுமோ அத்தனை மூடியை எடுத்துக்கொள்ளவும். மேலும் பஞ்சுத்திரி, தண்ணீர், மஞ்சள் தூள், விளக்கேற்றும் எண்ணெய், ரோஜா பூ இதழ்கள். இதன் செய்முறை: முதலில் ஒரு கண்ணாடி டம்ளரை எடுத்து அதில் 3/4 வாசி நீரை ஊற்றி கொள்ள வேண்டும். பின் அதில் சிறிது மஞ்சள் தூள் சேர்த்து கலந்து கொள்ள வேண்டும். பின்பு அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்ற வேண்டும். அடுத்து ஒரு பாட்டில் மூடியை எடுத்து அதன் நடுவே திரி நுழையும் அளவில் சிறிய துளையிட்டு கொள்ள வேண்டும். பின் திரியை எண்ணெயில் நனைத்து பின் அந்த துளையில் நுழைத்து நீர் நிரப்பிய டம்ளரில் கவிழ்த்து மிதக்க வைக்க வேண்டும். பிறகு அந்த மூடியை சுற்றி ரோஜா பூ இதழ்களை பரப்பிவிட்டால் விளக்கு ரெடி. இதுபோன்று எத்தனை விளக்கு தேவையோ அத்தனை விளக்குகளை தயாரித்து கார்த்திகை தீபத்தன்று வீட்டில் ஏற்றி மகிழலாம். மேலும் அகல் விளக்கில் கார்த்திகை தீபம் ஏற்றுபவர்களுக்கான சில டிப்ஸ். கார்த்திகை தீபத்தன்று புதிய அகல் விளக்கில் விளக்கேற்றுவதற்காக இருந்தால் அகல் விளக்குகளை நீரில் குறைந்தது 8 மணி நேரம் ஊற வைத்து பின் பயன்படுத்த வேண்டும். இப்படி செய்யும் பொழுது எண்ணெய் அதிகமாக உறிஞ்சாது மற்றும் வழியாது. அகல் விளக்கில் மஞ்சள் குங்குமம் வைக்கும் போது கையில் மஞ்சள் குங்குமம் சாயம் ஒட்டாமல் இருக்க பட்ஸ் பயன்படுத்தலாம். இதனால் அழகாக விளக்கில் மஞ்சள் குங்குமத்தை வைக்கலாம். அகல் விளக்கு வைக்கும் இடத்தில் எண்ணெய் கசிவு ஏற்படாமல் இருக்க விளக்கின் அடிப்பகுதியில் நெயில் பாலிஷை தடவி உலர்த்தி பின் பயன்படுத்துங்கள். இப்படி செய்யும் பொழுது விளக்கின் அடியில் எண்ணெய் கசியாமல் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களும் பார்க்க ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி தகவல்களை நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம தமிழ் ட்ரெண்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். இது உங்க தமிழ்.